என்ன கௌரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, இன்னும் கிளம்பாம உட்காந்துட்டு இருக்க? போடா, நான் ஸ்கூலுக்கு வரல. என்ன, ஸ்கூலுக்கு வரலையா? இரு, உன் அம்மா கிட்ட மாட்டி விடுறேன். அம்மா, கௌரி ஸ்கூலுக்கு வரலையா? இருடா, இத வரேன். என்னம்மா இது? ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற? என்னாச்சு? கௌரி, உன்னதான் அம்மா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. இல்லப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்னம்மா சொல்ற? எதுக்கு பயமா இருக்கு? அந்த அம்மாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த அம்மா? அதான், நான் தான் உங்க பொண்ணு கீதான்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த அம்மா. அந்த அம்மாக்கா பயப்படுற? அந்த அம்மா ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாத அம்மா. அதனாலதான்ப்பா நான் பயப்படுறேன். யாரு? நீயா? நீ எப்படி பயப்படலாம்? நீ பயப்படக்கூடாது. நீ யாரு? இன்ஸ்பெக்டர் கோதண்டராமனுடைய பொண்ணு. நேத்து நீங்க தானே அவங்கள நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்தீங்க. ஐயோ கனகு, அது ஒரு பெரிய கூத்து. நேத்து அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த அம்மாவுடைய பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. யாரு கடத்திட்டு போனாங்க, எங்க வச்சிருக்கிறாங்க எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க. ஆஸ் an இன்ஸ்பெக்டர் ஐ ஹேவ் டு டேக் ஆக்ஷன். நோ, அதனால அந்த அம்மா கூட காட்டுங்கன்னு வந்தேன். கடைசியில பார்த்தா அந்த அம்மா நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம பொண்ணையே காட்டுறாங்க. இனிமே அப்படிலாம் நடக்காம பாத்துக்கிறேன். இல்லப்பா, அவங்க வீட்ல வந்து தகராறு பண்ணாங்க. சரி, நம்ம கேக்கல. அப்ப அவங்க ஸ்கூலுக்கு வந்து தகராறு பண்ணாங்கன்னா நம்ம என்ன செய்யறது? அப்படிலாம் வரமாட்டாங்கம்மா. நான் வேணா உங்க ஸ்கூல் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி பேசட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல. அப்படிலாம் அடம்பிடி கூடாதும்மா. எக்காரணத்தை கொண்டோ ஸ்கூலுக்கு போறத நிறுத்தக்கூடாது, புரியுதா? இல்லப்பா, நான் ஸ்கூலுக்கு போகல. என்ன இல்லப்பா நொல்லப்பான்னு? உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? ம். இன்னும் 2 நாளையில இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுறேன். இனிமே அந்த அம்மானால உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது, போதுமா? சரிப்பா. அப்ப ஸ்கூலுக்கு கிளம்புங்க. அப்பா, எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? என்னம்மா, உனக்கு அப்பா மேல நம்பிக்கை இல்லையா? நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத. நீங்க 2 பேரும் தைரியமா ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. கணக்கு பசங்களை பார்த்து ஸ்கூலுக்கு அனுப்பு. நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன். வரேன்டா, வரேன்டா. நீ எதுக்கும் கவலைப்படாதடா, நான் அம்மா இருக்கல்ல. நீ பயப்படவே கூடாது. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லு, நான் வந்து கேக்குறேன். புரிஞ்சுதா? ஸ்கூலுக்கு போறதுக்கு இப்ப சரியா இருக்கும். வேண்டாம் கூட புறப்படு. மூசா, 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 என்னப்பா மூசா, ஏன் சோகமா இருக்க? என்ன நடந்துச்சு? அந்த லீ ஜெயிச்சிட்டான் பாட்டி. ஆ, மூசா, அந்த லீக்கு ஒன்னு ஜெயிக்கிற அளவுக்கு சக்தி எப்படிப்பா வந்துச்சு? அந்த லீ நம்மள ஜெயிக்கணும்னு முழு வீச்சுல இருக்கான்பா. அவனுக்கு நம்மள ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை தவிர அவன் மனசுல வேற எந்த எண்ணமும் இல்லப்பா. அந்த எண்ணம் தான் அவனுக்கு பலமான பலத்தை கொடுத்துருக்குப்பா. நமக்கு இருக்கிற எண்ணத்துல நாம தான் ஜெயிக்கணும் மூசா. அது இல்லாம அந்த எண்ணத்தை மீறி அவன் ஜெயிச்சிருக்கானா, அவனுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அது எதுவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல பாட்டி. போன தடவை அவசரத்திலையும் ஆத்திரத்திலையும் யோசிக்காம அவன் கிட்ட போய் நான் மோதிட்டேன். அதுக்குதான் தெய்வம் எனக்கு தண்டனை கொடுத்துருச்சு. அடுத்த முறை நல்லா யோசிச்சுதான் அடி எடுத்து வைப்பேன் பாட்டி. மூசா, எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. அந்த லீ இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போது நாம எப்படிப்பா? அம்மா, எப்பவும் அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியும். அதுக்காக அந்த பிரகாசம் நீடிக்கும்னு நினைக்க கூடாது. லீயும் அணைய போற விளக்குதான். இறுதி வெற்றி நமக்குதாம்மா. இல்ல மூசா, அவசரப்பட வேண்டாம். நிதானமா யோசிப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். அந்த லீயை மடக்க பல வழிகளை யோசனை பண்ணி முடிவெடு. அந்த முடிவு கண்டிப்பா நம்மளை வெற்றி பாதைக்குத்தான் அழைத்து செல்லும். கண்டிப்பா பாட்டி, நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கலான்னு இருக்கேன். ஏப்பா, அவனோட மந்திரங்கட்ட அழிக்கிறதுக்கு வேற எதுவும் வழி கிடைக்கலன்னா? கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. மூசா, கவலைப்படாதே. உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். ஆமா பாட்டி, அந்த லீயோட மந்திரக்கட்டு மட்டும் அவிழ்ந்துட்டா நாம தான் ஜெயிப்போம்.
அதுக்கு வழிப்பா. நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன், நீங்க போங்க. பாருங்க. என்ன கௌரி இன்னும் சாப்பிடல? ஏன் சாப்பிடல? பசிக்கல. ஏன்? எதுக்கு? எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஆன்ட்டி சண்டை போடுறத பார்த்தா எங்கேயாவது ஓடிடலாமான்னு இருக்கு. இப்படிதான் காலையில ஸ்கூலுக்கும் வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஏன்னு கேட்டா அந்த அம்மா இங்கேயும் வந்துருவாங்களோன்னு பயப்படுறா. என்ன கௌரி நீ இதுக்கெல்லாம் போய் பயப்படுற? நம்ம காட்டுக்கே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சு புதையலே எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்பெல்லாம் பயப்படாம இப்ப போய் பயப்படுறியே. பயம்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஆன்ட்டி எங்க அம்மா கூட சண்டை போட்டு எங்க அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. எங்க அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அதை நினைச்சு பார்க்கும்போது தான் ரொம்ப கவலையா இருக்கு சந்தியா. மற்றபடி பயம்லாம் ஒன்றும் இல்லை. என்ன வட்டமேஜை மாநாடு நடக்குதா? ஏய், என்னையே யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு தெரியும் உண்மைக்கு எப்பவும் மதிப்பே இருக்காது. பொய்க்கு தான் நிறைய மதிப்பு இருக்கும். அதையேடா என்ன பார்த்து சொல்ற? நான் ஒன்னும் உன்னை பார்த்து சொல்லல, நான் பொதுவா சொன்னேன். அது உனக்கு குதிச்சுன்னா நான் என்ன பண்றது? கௌரி நான் உனக்காக தான் அவனை சும்மா விட்டுருக்கேன். இல்லன்னா இவனை எப்பவோ உண்டலன்னு பண்ணிருப்பேன். உண்டு இல்லைன்னு பண்ணுவியா? ஏதாவது ஒண்ணு பண்ணுடி. மூஞ்ச பாரு, ரோட்ரோலுக்கு யூனிஃபார்ம் போட்ட மாதிரி. முதல்ல ஓ மூஞ்ச போய் பாரு. யானைக்கு யூனிஃபார்ம் போட்ட மாதிரி இருக்கு. பார்க்கிறதுக்கே பயமா இருக்கு. யாரை பார்த்து என்ன பேசுற? நான் யாரு? இருங்க, தலை வலிக்குது. ஒண்ணு பண்ணுங்க, நான் போயிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா சண்டை போடுங்க. கௌரி, உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் கௌரி நான் வந்தேன். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. ஹலோ, கொஞ்சம் அந்த பக்கம் போனா நல்லா இருக்கும். நாங்க பர்சனல் மேட்டர் பேசணும். ஹலோ, எந்த பர்சனல் மேட்டரா இருந்தாலும் அவளும் கூட இருப்பா. சரி, போ விருப்பம். அந்த அம்மா வந்து சண்டை போட்டுட்டு போனாங்களா? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் மூஞ்சிலே போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்கேன். சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. அவங்களும் திரும்ப திரும்ப வந்து சண்டை போட்டுட்டு போறாங்க. நீயும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற. ஆமா, அவங்க பெரிய பணக்காரங்களா? பெரிய பணக்காரங்க தான். அது உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்க வீட்டுக்கு போயிருக்கேன். பணக்காரங்கனா பெரிய பணக்காரங்களா? ஆமா. உங்களை மாதிரியா? எங்களை விட ரொம்ப வசதியானவங்க. கௌரி, இந்த உலகத்துல பணம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சினா டக்குன்னு நாளைக்கே அந்த அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டு எஸ்கேப் ஆயிடு. எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா அடுத்த செகண்ட்லயே நாங்க இருப்பேன். ஏய், பணத்துக்காக பெத்தவங்களே விட்டுட்டு போறது தப்பு இல்லையாடா? ஹலோ, பணம் இல்லனா நாளைக்கே அவங்க உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. இது 21ஆம் நூற்றாண்டு. இந்த அப்பா அம்மா சென்டிமெண்ட்லாம் பார்க்க கூடாதுரி. இத பாரு பாலு, உன்ன மாதிரி இப்படி அரக்கத்தனமாலாம் எங்களால யோசிக்க முடியாது. இப்படி என்ன இருக்கிற உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே முதல்ல ஏன் தப்பு. வாங்க போலாம். போங்க. பணத்தோட அருமை தெரியல இவங்களுக்கு. போக போக புரியும். அப்போ இந்த பாலுவை பத்தி தெரியும். லீ எல்லா வழிகளையும் அடைச்சு வச்சிருக்கானே, இப்ப நாம என்ன செய்ய போறோம்? எவ்வளவு பெரிய புத்திசாலியும் சாதாரண விஷயத்துல கோட்டை விட்டுருவான். அதே மாதிரி லீயும் ஏதாவது ஒரு வழியில கோட்டை விட்டுருப்பான். அது என்ன வழின்னு கண்டுபிடிக்கணும். மூசா, என்னப்பா யோசனை? லீய எந்த வழியில வீழ்த்தலான்னு யோசிக்கிறேன் பாட்டி. எந்த வழியும் அகப்படல. அப்போ என்னப்பா பண்றது? எந்த வழியும் இல்லைனாலும் அவனை ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பாட்டி. நீங்க கவலைப்படாம இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு நல்ல பதிலா உங்ககிட்ட வந்து சொல்றேன்.
ம். நீங்க போங்க பாட்டி, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும், நம்பிக்கை வைங்க. உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்ப்பா. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். லீ மந்திர கட்டு போட்டிருக்கான். அதை விடுவிச்சாதான் புண்ணிய ஒளி உள்ளே போக முடியும். விடுவிக்க என்ன வழி? பேசி பார்த்தாச்சு, வேலைக்காகல. மோதியும் பார்த்தாச்சு, அப்பவும் சரியா வரல. சாம பேத தண்டம் மூணையும் பயன்படுத்தி கூட வழிக்கு வரல. இப்ப என்ன பண்றது? இதுதான் சரியான வழியா தெரியுது. முள்ள முள்ளால தான் எடுக்கணும். அடங்கி போறதுதான் முறை. தாத்தாவை விடுதலை பண்ற வரைக்கும் அடங்கியே போகும். என்ன மூசா சொல்ற? ஆமா பாட்டி, நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன். எதுவுமே புலப்படல, எந்த வழியுமே எனக்கு தென்படல. அதுக்கு நீ சரணடைஞ்சுதான் ஆகணுமா? ஆமாமா, நாம நம்ம தாத்தாவை வெளியே கொண்டு வரணும்னா நான் அந்த லீ கிட்ட போய், நான் தோத்து போயிட்டேன், என்ன மன்னிச்சிரு, இனிமே நான் உன் அடிமைன்னு அவங்கிட்ட போய் சரணடைஞ்சுதான் ஆகணும். வேண்டாம் மூசா, அப்படி எல்லாம் பண்ணித்தான் உங்க தாத்தா வெளியே வரணும்னா அவர் வெளியே வரவே வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும். இது மட்டும் இல்ல மூசா, உன் தாத்தா கூட ஒத்துக்க மாட்டார். நீ அந்த லீட்ட சரணடைஞ்சுதான் வெளியே வந்தோம்னு தெரிஞ்சதுன்னா அந்த நிமிஷமா உயிரை விட்டுருவார். நீ சரணடைஞ்சுதா உன் தாத்தாவை விடுதலை பண்ணணும்னா 5 ஓலைச்சுவடிகள் 3 சுமங்கலி பெண்கள்னு நாம இத்தனை காலம் அவஸ்தைப்பட்டிருக்க வேண்டியது இல்லையே. நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும் மூசா. தாத்தாவை விடுதலை பண்றதுக்கு நிச்சயமா வேற வழி இருக்கும். அவசரப்படாம கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு மூசா. இல்லம்மா, எனக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல. நான் அவன்கிட்ட அடிமையாகணுங்கிறதா அந்த லீயோட நோக்கமே. அவன் நோக்கம் மட்டும் நிறைவேறிட்டா அவன் கோபம் கண்டிப்பா தணிஞ்சிரும். தாத்தாவையும் விடுதலை பண்ணிடுவான். அதனால நான் அவன்கிட்ட அடிமையாகிறதா முடிவு பண்ணிட்டேன். வேண்டாம் மூசா, எனக்கு பயமா இருக்கு. உங்க தாத்தா விளக்குக்குள்ளேயே இருந்தாலும் உயிரோட தான் இருக்காரு. அந்த நினைப்பிலேயே நான் வாழ்ந்துருவேன். நீ லீய பார்க்க போய் உன் மேல உள்ள கோபத்துல உன்னை ஏதாவது பண்ணிட்டான்னா வேண்டாம் மூசா, என்னால தாங்க முடியாதுயா, என்னால தாங்கவே முடியாது. இல்ல பாட்டி, நீங்க தப்பான கணக்கு போட்டிருக்கீங்க. எப்பவுமே ஒரு எதிராளி நாம அவனை எதிர்க்கிற வரைக்கும் தான் அவனுக்கு நம்ம மேல கோபம் இருக்கும். அதுவே அவன்கிட்ட நம்ம படிஞ்சிட்டோம்னா அந்த கோபம் தீந்துரும். எப்பவுமே ஒரு வீரன் போரிட்டு தான் ஜெயிக்கணும்னு நினைப்பானே தவிர செத்த பாம்பு அடிக்க மாட்டான் பாட்டி. இல்ல மூசா, நீ என்னதான் சொன்னாலும் அதையெல்லாம் ஏத்துக்க நாங்க தயாரா இல்ல. தயவு செய்து உன் எண்ணத்தை மாத்திக்கிறியா? பாட்டி, முடிவெடுக்கணும்னு விவாதிச்சா முடிவு எடுக்க முடியும். ஆனா முடிவெடுத்த பிறகு விவாதிச்சா விவாதம் மட்டும்தான் தொடரும். நான் முடிவெடுத்துட்டேன். இனிமே இதை பத்தி விவாதிக்க நான் விரும்பல. மூசா, உனக்கு நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இருந்தாலும் எங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. மூசா, உன்னோட முடிவால அத்தைக்கு மாமா கிடைச்சிருவாரு. ஆனா எங்களுக்கு ஐயோ, தயவு செஞ்சு கொஞ்சம் அழுகிய நிறுத்துங்கம்மா. நீங்க என்னதான் அழுதாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. மூசா, பாட்டி, என்ன நம்புங்க பாட்டி. நல்லதுதான் நடக்கணும்னு நான் சொல்றேன். அதுல நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு தாத்தாவும் வருவாரு, நானும் வருவேன் பாட்டி. நான் அவன் கிட்ட சரணடைய தான் போறேன். இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. என் மேல நம்பிக்கை இருந்தா என்னை யாருமே தடுக்காதீங்க. தயவு செஞ்சு என்னை யாரும் தடுக்காதீங்க. மூசா, ஆண்டவா, என் பேர் நீ தான் காப்பாற்றணும். அம்மா, மூசா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் சரணடைறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் இருக்கும். அதை நம்ம நம்புவோம்மா. என்ன குருவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? மூசா சரணடைய போறான், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறான். சந்தோஷப்படுங்க. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் தெரியுமா? இந்த விஷயத்தை உடனே பூதலோகம் பூரா அறிவிச்சு விழா எடுக்கணும் குருவே. பூதலோகத்தையே அமளி துமளி படுத்திடணும். மடியா, உன் சந்தோஷத்தை கொஞ்சம் நிறுத்து. நிறுத்திட்டு புலி பசிச்சாலும் புல்லை திங்காதுடா. அந்த புலியே புல்லை திங்கறன்னு சொல்லுதுன்னா
அதுக்கு காரணம் என்னன்னு யோசி. புளிய உடுங்க குருவே. உங்களுக்கு பசிச்சா நீங்க புல்ல திம்பீங்களா? ம்? ம். அப்புறம் எதுக்கு புலி பேச்சு? மூசா டெட் எண்ட்ல இருக்கிறான். உங்ககிட்ட சரணாகதி அடைகிறத தவிர அவனுக்கு வேற வழியே இல்ல. நீங்க தேவையில்லாம யோசிச்சு மூளைக்கு தேய்மானத்தை கொடுத்துறாதீங்க. டேய், நான் சொன்ன பழமொழியை மடக்கி பேசுறதுனால உன்னை நான் புத்திசாலின்னு ஒத்துக்க முடியாது. அப்புறம் அவன் உள்ளுக்குள்ளேயே ஒரு திட்டம் இருக்கு. அதை நிறைவேற்ற அவன் அரங்கேற்றுகிற நாடகம் இது. அவன் நமக்கு பயந்து பதுங்கல, அவன் நம்ம மேல பாயறதுக்காக பதுங்குறான். பாயறதுக்காக பதுங்குறானா? ஆமா. என்ன குருவே, எல்லாத்தையும் இப்படி தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எதுவுமே செய்யாம அமைதியா நிக்கிறீங்க? நீ தானே சொன்ன தேவையில்லாம யோசிச்சா மூளை தேய்மானம் ஆயிடும்னு. அதான் சும்மா நிக்கிறேன். ஐயோ, நான் ஏதோ ஒரு வேகத்துல சொன்னேன், அத போய் பெருசா எடுத்துக்கிறதா? மூசா பாயறதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யுங்க குருவே, இல்லன்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இனிமே இந்த லீக்கு எந்த கஷ்டமும் இல்லடா. அவன் பதுங்கும் போதே வலைய போட்டுட்டா அதுக்கப்புறம் அவன் பாயவே முடியாது. சபாஷ், சரியான திட்டம் குருவே. அவன் புலின்னா நீங்க சிங்கம். என்ன பண்ண போறீங்க குருவே? சரணடைய வர்ற அந்த மூசாவுக்கு இந்த லீக் கொடுக்கிற ராஜ மரியாதையை பொறுத்திருந்து பார்.